வணக்கம், வெல்கம் டு ரெட்லைன் ஸ்டோரி டைம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் நான் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, போலீஸ் பாபு அந்த குழந்தையோட வீட்டுக்கு வருவார். குழந்தையோட அம்மாவை பார்த்து, உங்கள் குழந்தைக்கு மன ரீதியான ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணாமல் நீங்கள் சாமியார் அது இதுன்னு அலையிறத சைல்டு வெல்ஃபேர் சென்டரில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களை தூக்கி ஜெயிலுக்குள்ளே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் காலம் பூரா உங்கள் குழந்தை அனாதையாக தான் இருக்கணும். அதுக்கு பதிலாக நீங்கள் எங்கள் கூட ஒழுங்காக கோஆப்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு பாபு சொல்கிறாரு. இதை கேட்டு பயந்து போன அந்த லேடி, சரி நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாப்பாவை கூட்டிகிட்டு நேராக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான் போலீஸ் பாபு. அங்கே டாக்டர் ராம் இருக்கான். அந்த குழந்தைய ஒரு மிஷினில் படுக்க வச்சுட்டு, பாப்பா நீ உங்கள் அப்பா மாடியிலேருந்து கீழே விழுந்தப்போ எதை பார்த்தியோ, யார் உங்கள் அப்பாவை தள்ளி விட்டாங்கன்னு நீ நினைக்கிறியோ அதை மனசில் நினச்சிக்கமா, அதை பற்றியே யோசிச்சுப்பாரு அப்படின்னு டாக்டர் ராம் சொல்லிட்டு அந்த குழந்தையோட எண்ண ஓட்டங்களை ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுக்கிறான். பிரிண்ட் அவுட்டும் வந்துடுது. அதை எடுத்து பார்த்தா அந்த குழந்தைய தன்னைத்தானே நினச்சி வச்சிருக்கு. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. என்னப்பா இந்த குழந்தை தன்னையே ஒருவேளை பேய் நினச்சிக்கிச்சோ அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் ராம் சொல்கிறாரு, இல்லை, இந்த குழந்தைக்கு பின்னாடி இன்னொரு உருவம் இருக்குது. இந்த உருவத்தை பார்க்க அந்த சாமியார் லேடியோட ஒத்து போகுது அப்படின்னு டாக்டர் ராம் சொல்றாரு. ஏன்னா அந்த பிரிண்ட் அவுட் ரொம்ப தெளிவாலாம் இருக்காது, அப்படி கலங்களாக தான் தெரியும். உடனே மீரா சொல்றா, ஒருவேளை இருக்கலாம். ஏன்னா அந்த கொலை நடந்த வீட்டை சுற்றி இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் அந்த சாமியார் லேடியோட காரும் இருந்துச்சு. இது சிசிடிவி ஃபுட்டேஜில் நான் பார்த்தேன் அப்படின்னு மீரா சொல்கிறா. டாக்டர் ராம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பாப்பா கிட்ட போய், பாப்பா உங்கள் அப்பாவை ஒரு பேய் தான் தள்ளி விட்டுச்சு அப்படின்னு நீ சொல்லலை, அந்த பேய் இவங்களா பாரு அப்படின்னு சாமியார் லேடியோட ஃபோட்டோவை காமிக்கிறான். அந்த குழந்தையும் ஆமாம் அப்படின்னு தலைகாட்டுது. இதை ஒரு வீடியோவாகவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. குழந்தையோட அம்மா கிட்ட இதை பற்றி சொல்லும்போது அவங்க நம்பவே இல்லை, என் குழந்தை தான் தள்ளி விட்டு கொண்டிருக்கா, அந்த சாமியார் லேடி என் குழந்தைக்குள்ள இருக்கிற பேயை விரட்ட தான் வந்தாங்க, அவங்க தான் என் குழந்தைய சரி பண்ணுவாங்கன்னு மறுபடியும் இந்த குழந்தைய தூக்கிட்டு கிளம்பிடுது. இதை பார்த்துட்டு போலீஸ் பாபு ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். என்ன இந்த லேடி தான் பெத்த பொண்ணு மேலே இப்படி பழிய போட்டுட்டு இருக்கு, இதெல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு கேட்குறான். உடனே டாக்டர் ராம் சொல்கிறான், இல்லை, இந்த மாதிரியான ஆட்களை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஒரு குடிகாரன்ட்ட போயோ இல்லை ஒரு சிகரெட் அடிக்கிறவன்ட்ட போயோ இன்னைக்கே நீ இந்த பழக்கத்தை நிறுத்திடு அப்படின்னு சொன்னால் யாராலையும் முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரியான நம்பிக்கைகளையும் யாராலையும் உடனே நிறுத்த முடியாது. ஆனால் எப்படி கிறிஸ்டின்லேருந்து ஹிந்துவாவோ ஹிந்துவிலேருந்து கிறிஸ்டினாவோ மாறுறாங்களோ அதே மாதிரி இவங்களோட நம்பிக்கையை நம்மளால வேற ஒரு ஆள்கிட்ட மாற்ற முடியும். அதுக்கு முதல்ல அந்த சாமியார் லேடி எந்த மாதிரியான பூஜையெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு டாக்டர் ராம் சொல்கிறான். உடனே போலீஸ் பாபு சொல்கிறான், சரி நானும் மீராவும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியான வயசான கெட்டப்பில் அந்த லேடி பூஜை பண்ணுற இடத்துக்கு போய் அங்கே என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு வரோன்னு கிளம்புறாங்க. 2 பேரும் பூஜை நடக்கிற இடத்துக்கும் வர்றாங்க. அந்த சாமியார் லேடி தான் சொல்கிறத மக்கள் நம்பணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாதிரியான ஒரு போதை பொருளை அவங்க கொடுக்குற ஜூஸில் கலந்து மக்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்றாங்க. அதை குடித்ததுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே அந்த சாமியார் லேடி சொல்கிறதையே நம்புகிறாங்க. ஆனால் போலீஸ் பாபுவும் மீராவும் அதை குடிச்சிருக்க மாட்டாங்க. அப்போது அந்த சாமியார் லேடி குட்டி பாப்பாவை கொன்றலாம் அப்படின்னு திட்டம் போட்டுட்ருக்கு. அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு சிஷ்யன் ஒருத்தன் கேட்குறான், கண்டிப்பாக அந்த குழந்தைய கொன்னே ஆகணுமா அப்படின்னு கேட்கும்போது, நான் கொலை பண்ணதை பார்த்த ஒரே சாட்சி அந்த குழந்தை தான், அந்த குழந்தைய கொன்னா மட்டும்தான் நான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சாமியார் லேடி சொல்லுது. குழந்தை மேலே கை வைக்கலான்னு போகிற அந்த நேரத்தில் அங்கே டாக்டர் ராம் ஒரு கடவுள் மாதிரியான கெட்டப் போட்டுட்டு வரான். அந்த குழந்தைய கையில் தூக்கிட்டு, இந்த குழந்தைய நான் ஆசீர்வாதம் பண்ணி சரி பண்ண போகிறேன் அப்படின்னு தூக்கிட்டு வெளியே போகிறான். இதை பார்த்து இந்த குழந்தையோட அம்மாவும், ஐயோ கடவுள் வந்துட்டாரு அப்படின்னு டாக்டர் ராம் பின்னாடியே போகுது. நேராக டாக்டர் ராம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறான். குழந்தைய தூக்கிட்டு ஒரு ரூம்குள்ளே போயிடறான். இன்னொரு ரூமில் அந்த அம்மா கறி உட்காந்துருக்கா. கூடவே போலீஸ் பாபுவும் வர்றான். ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. நானும் ஒரு சிங்கிள் பேரண்ட் தான். என் பொண்ணை ரொம்ப வருஷமாக நான் கஷ்டப்பட்டு வளர்த்துட்ருக்கேன். அவளை வளர்க்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சில நேரங்களில் நான் சரியான அப்பாவே இல்லையோன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிடும். இப்படி ரொம்பவே உருக்கமாக போலீஸ் பாபு பேசுகிறான். இதை கேட்டது அந்த அம்மாவும், ஆமாம், என் குழந்தைய நானும் அப்படி தான் வளர்த்துட்ருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் வெளியூரில் தான் வேலை செய்வார். மாதம் சம்பளத்தை மட்டும் அனுப்புவார். குழந்தைக்கு வயிறு உப்புசமாக இருக்குது, தலைவலிக்குன்னு சொல்கிறா, முதுகு வலிக்குதுன்னு சொல்கிறா அப்படின்னு நான் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னால் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருன்னு காசை அனுப்பி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அங்கே இருந்துக்குவாங்க. ஆனால் என்னோட குழந்தைங்க வலியை அனுபவிக்கிறத நான் என்னால் கண்ணால் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பேசாமல் அந்த குழந்தையோட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து செத்து போயிடலாமோன்னு நான் நிறைய டைம் நினச்சிருக்கேன். அந்த டைமில் தான் இந்த சாமியார் லேடியை நான் சந்தித்தேன்.
உன் குழந்தைக்கு நோயே இல்லை அப்படின்னா உன் குழந்தைக்குள்ள வேற என்ன இருக்குன்னு யோசிச்சு பார்த்தியா, உன் குழந்தைக்குள்ள ஒரு பேய் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இது கரெக்டுன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அவங்கள நம்ப ஆரம்பிச்சேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க. பாபுக்கு நல்லாவே புரிஞ்சிருது. தான் குழந்தைக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியாம இருக்கிற ஒரு நேரத்துல அந்த சாமியார் லேடி கரெக்டா வந்து இந்த அம்மாவை ஏமாத்திருக்கு அப்படின்னு. இதே நேரத்துல இங்க டாக்டர் ராம் அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கான். வயிறு உப்புசம், முதுகு வலி, தலைவலி இது எதனால வரும் அப்படின்னு அவன் யோசிக்கும் போதே டக்குன்னு அவனுக்கு ஒரு யோசனை வருது. இது கோடியில ஒருத்தருக்கு வர ஒரு பிரச்சனை. ஒரு குழந்தை பிறக்கும் போதே எக்ஸ்ட்ராவா ஒரு செல் அவங்க உடம்புல ஏதோ ஒரு பாகத்துல வளரும். கிட்டத்தட்ட அதுவும் ஒரு உயிர் மாதிரியே வளர ஆரம்பிக்கும். அதுதான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட கர்ப்பப்பையை ஸ்கேன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அங்க ஒரு பெரிய கட்டி இருக்கு. உடனே ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டியை ரிமூவ் பண்ணுறான் டாக்டர் ராம். நேராக அந்த குழந்தையோட அம்மா கிட்ட வர்றான். அந்த கட்டியை காமிக்கிறான். உங்கள் குழந்தைக்கு ஒரு பேய் இருக்குன்னு சொன்னீங்களே, அது வேற எதுவும் இல்லை, இதுதான் அப்படின்னு சொல்கிறான். அதை பார்த்துட்டு அவங்க அம்மா ஒரு மாதிரி கொமட்டுறாங்க. கடவுளே ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, இங்கே பாருங்க, நான் கடவுள் கிடையாது, நான் மனுஷன்தான். உங்கள் குழந்தைக்கு இருந்தது ஒரு நோய் தான். இது கோடியில் ஒருத்தருக்கு வர்ற ஒரு நோய். இந்த நோயினால் ஏற்பட்ட வலியாலையும் மன அழுத்தத்தாலையும் தான் அவங்க குழந்தை பேசாமல் இருந்திருக்கா அப்படின்னு அந்த குழந்தைய ஸ்ட்ரக்சரில் கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ அந்த குழந்தை தன்னோட அம்மாவை பார்த்து அம்மா அப்படின்னு கூப்பிடுது. இதை பார்த்து அவ்வளோக்குள்ள கதறி கதறி அழுறாங்க அந்த அம்மா. இப்போவாது உண்மையை சொல்லுங்க, நிஜமாவே உங்கள் ஹஸ்பண்டை மாடியிலேருந்து தள்ளி விட்டது யாரு அப்படின்னு போலீஸ் பாபு கேட்க, கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த சாமியார் லேடி வந்துடுது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. மறுபடியும் அது அந்த குழந்தையோட அம்மாவை வசியப்படுத்துகிற மாதிரியே பேச ஆரம்பிக்குது. உடனே இந்த அம்மாவும் அந்த சாமியார் லேடி கிட்ட போகிறாங்க. நான் இத்தனை நாளாக என்னோட குழந்தைக்கு தான் பேய் பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னு நினச்சேன், ஆனால் இன்னைக்கு தான் தெரியுது பேய் பிடிச்சது எனக்கு தான் அப்படின்னு. அந்த பேய் வேற யாரும் இல்லை, இந்த சாமியார் லேடி தான். அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் மாடியிலேருந்து கீழே விழுந்தப்போ நான் பதறி அடித்து கார்லேருந்து இறங்கி என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் போனேன். அப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, அந்த சாமியார் லேடி தான் என்னை மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டா, நம்ம பொண்ணும் அங்கே தான் இருக்கா, அவளையும் அவள் கொன்னாலும் கொண்டுருவா, நீ சீக்கிரமாக மாடிக்கு போன்னு கையை காமிச்சாரு. நானும் அவசர அவசரமாக மேலே ஓடி போய் பார்த்தேன். என்னோட ஹஸ்பண்டை எதுக்காக நீங்கள் கொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, உன் ஹஸ்பண்ட் உடம்புக்குள்ள ஒரு பேய் இருந்துச்சு, அந்த பேய் உன் குழந்தைய தூக்கிட்டு போகலான்னு வந்துச்சு, அந்த பேய்கிட்டேருந்து நான் உன் குழந்தைய காப்பாற்றினேன். உன் குழந்தைக்குள்ளேயும் ஒரு பேய் இருக்கு, அது சரியாகணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நீ வேற யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு இந்த சாமியார் லேடி என்கிட்ட சொன்னதுனால தான் என் குழந்தை சரியாகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்னோட அந்த ஹஸ்பண்டோட கொலை பழியை நான் என் குழந்தை மேலேயே போட்டேன். கொலைக்கான எவிடன்ஸே நான் தான் அப்படின்னு அந்த லேடி சொன்னதுமே அந்த சாமியார் லேடி கையில விலங்கு மாற்றான் போலீஸ் பாபு. ஒரு வழியா இந்த கேஸும் நல்லபடியா முடியுது. கதையில அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். பாய்.